ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங்கில் இருக்கீங்க. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா பரங்கைக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து சாதம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் தொட்டுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணக்கிழங்கு, இதுதான் வந்து வேக வச்சு வறுக்க போகிறேன். இன்றைக்கி சமையல் அவ்வளோதாங்க. இது வந்து பொரியல் பண்ணி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக செய்கிறேன். எனக்கு நேற்று நைட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். இது பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி இது மட்டும் செய்யலாம். கருவாட்டு குழம்பு இருக்குது, அது சூடு பண்ணணும். அது நாளைக்கு கூட அதை ஊற்றி சாப்பிட்லாம். நாளைக்கு கூட எடுத்து வச்சுட்டா நாளைக்கு தேவைப்படும். இன்றைக்கி இதுதாங்க சமையல். ஸோ உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இது வந்து காய் கொஞ்சம் நல்லா வேகணும். லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், இன்னும் நான் நிறைய ஊற்றிருக்கேன். செய்யும் போது பாருங்கள், ஓகே? இது வந்து பரங்கைக்காய் பூசணிக்காயில் எனக்கே தெரியாது. பரங்கைக்காய் எது பூசணிக்காய் எதுன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கடைக்காரங்க சொன்னதுனால தான் உங்களுக்கு பரங்கைக்காய்ன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள் சில பேர் போடுவாங்க, சில பேர் காஞ்சி மிளகா போடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து காஞ்சி மிளகா தான் போட்டிருந்தேன். செம்ம காரமாக இருக்குது. அதனால் அதை காஞ்சி மிளகாய் எடுத்துகிட்டு லைட்டாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைட்டை ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த வெளிச்சமே போதும். எதுக்கு வேஸ்ட்டாக லைட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வெளிச்சமே இருக்குதுல்ல, போதும்ல. இப்படிப்பட்ட அங்கேயும் வெளிச்சம் அடிக்குது, இங்கேயும் வெளிச்சம் அடிக்குது. ஸோ இன்றைக்கி இதுதான் சமையல். மற்றபடி இதில் கரெக்டாக மணி 5:45 ஏஞ்சி எங்கள் முருகரை குளிப்பாட்டினேன். அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். பழம் ஒன்று வச்சுருக்கேன், தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஏஞ்சோடனே நம்ம தண்ணி தாகம் எடுக்கணும் இல்லையா, தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும். அதே போல் சாமிக்கும் தான். சாமி ரூமில் என்றைக்குமே வந்து தண்ணி ஒரு டம்ளர் வச்சுருங்க. அவங்க எப்போ வேணாலும் குடிச்சிப்பாங்க. ஸோ சாப்பாடு சொல்லுவாங்கள்ல, சோறு போடலாம் கூட ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அது வந்து பொதுவாக எல்லாருக்கும் அப்படி தான் அந்த வார்த்தை. கடவுளுக்கும் சரி, மனுஷாளுக்கும் சரி. சோறு ஒரு உண்டை சோறு தரலாம்னா ஒரு தண்ணியாச்சும் வந்தோடனே தண்ணி கொடுக்கலாம்ல, பச்சை தண்ணியாவது குடிக்கக்கூடாதா, அதுக்கும் வழி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதனால தான் கடவுள்கிட்ட வந்து நம்ம காலையிலே விலைக்கு ஏற்றிட்டோன்னா டக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணி வச்சிடணுங்க. அந்த தண்ணி அடுத்தது நம்ம வைக்கிறதுங்காட்டி அந்த தண்ணி அவங்களுக்கு வந்து தாகத்தை வந்து தணிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல்லி கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், சரிங்களா?